Good morning students, I am MRK. Today Max class 12th standard, Max chapter 2 complex number, exercise 2.8, 6th sum, 5 marks sum, very important sum. Please carefully understand பண்ணி ஒழுங்காக நிதானமாக செய்யுங்க. ஓகே, given what is given என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா z minus 1 whole cube plus 8 equal to 0 கொடுத்துருக்கு. ஆன்சர் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்க அவங்க. கியூபு ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். ஒன்றின் முப்படை மூலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இப்படி அர்த்தம், சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து 1 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். சரியா, பார்த்துக்கோ. சரி, z மைனஸ் 1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு -8 z minus 1 whole cube equal to -8 into 1 அப்படின்னு வேணால் போட்டுக்கோ. இப்போ ரெண்டு சைடு கியூப் ரூட் எடுத்தோம்னா z minus 1 whole power 3 1/3 அப்படி வரணும். இதுதான் கியூப் ரூட்டு. -8 whole power 1/3 1 power 1/3. இப்போ இதை வந்து என்ன செய்யலாம்ப்பா, -2 power 3ன்னு எழுதிட்டு 1/3ன்னு போட்டுட்டோம்னா 3 கேன்சல் ஆயிரும்பா. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து -2 கிடைக்கும். இங்கிட்ட என்ன ஆகும்னா 1 power 1/3 கூட வந்துக்கிட்டு தான் இருக்கும். 1 power 1/3 கூட வரத்தான் செய்யும். இங்கே என்ன இருக்கும், 3 அடிச்சிடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ z minus 1. அப்போ இதுக்கு ஆன்சர் எழுதுறேன். -2 எழுதிட்டு ப்ராக்கெட்டில் இதுக்கு கியூப் ரூட்டுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். 1 ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா சொல்கிறது? இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கையில் z minus 1 அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எடுக்கையில் உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். -2. அப்போ அது அங்கிட்டு போச்சுன்னா z equal to -2 + 1. அப்போ என்ன ஆயிரும், -1. இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு z minus 1 equal to -2 ஒமேகா. இதை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ அங்கிட்டு கொண்டு போனோம்னா -2 ஒமேகா + 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது செகண்ட் ஆன்சர். அடுத்து z minus 1 equal to -2 ஒமேகா ஸ்கொயர். அப்போ z ஈக்குவல் எழுதணும்னா -2 ஒமேகா ஸ்கொயர் + 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆன்சர் தான் அதில் மேலே இருக்கா அப்படின்னு வந்து வேர் பண்ணிக்க இருக்குது, மாற்றிருக்கு, அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட், தேங்க்யூ.